இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 65:2. சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரா? ஜெபத்தை கேட்கிறவர். இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிற எல்லா ஜெபத்தையும் என்ன பண்ண போகிறாரு? கர்த்தர் கேட்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை என்ன பண்ண போகிறாரு? கேட்க போகிறாரு. கேட்டு அதற்கான பதிலை நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். அது சங்கீதம் 66:18 கூட நம்ம வாசிக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் என்ன பண்ணோம்? சுத்தமுள்ள இருதயத்தோடு என்ன பண்ணோம்? அவரை துதிக்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுறாரா? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ண மாட்டார்? அவர் தள்ளாமல் அவருடைய கிருபை என்ன பண்ணுறாரா? நம்ம மேலே வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு 4 பேர் ஜெபித்த ஒரு 4 பேரை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எசேக்கியாவை குறித்து நம்ம பார்ப்போம். எசேக்கியா என்ன பண்ணுறாரு? கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிறாரு. அவருடைய ஜெபத்தை என்ன பண்ணுறாரா? ஆண்டவர் கேட்டு அவருக்கு என்ன பண்ணார்? பதில் கொடுத்தார். எடுத்த ஒரு வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா எந்த நிலைமையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றாரு அப்படின்னா, அவர் வியாதியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரா? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அப்போ தான் என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவர் என்ன பண்ணார்? நீ போய் எசேக்கியாவுக்காக என்ன பண்ணு? மனதிறங்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுற? ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாரா? அவர் இடத்துல சொல்கிறாரு, என்ன பண்ணு? நீ அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று என்ன பண்ணுறாரு? கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரா? ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் திரும்ப எசேக்கியா என்ன பண்ணுறாரு? உடனே தன் முகத்தை என்ன பண்ணுறாரு? சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்த என்பதை என்ன பண்ணுங்க? நீங்கள் நினைத்தருளுங்க என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா என்ன பண்ணுறான்? மிகவும் அழுது என்ன பண்ணா? நான் உங்களுடைய பார்வையில் நலமானதே செய்த எல்லாவற்றையும் என்ன பண்ண நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? அவனுக்கு ரொம்ப என்ன பண்ணுச்சு? மனத்தில் ரொம்ப வருத்தமாக விசனமாக இருந்ததுனால என்ன பண்ணான்? சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அப்போ தான் திரும்ப என்ன பண்ணா? ஏசாயா தீர்க்கதரிசி அது எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவர் திரும்பி பாதி தூரம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண? ஏசாயா அவர் திரும்ப கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மறுபடியும் அப்போ திரும்ப கர்த்தர் சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்திற்கு அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன பண்ணுற? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரா? மறுபடியும் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி இவர் என்ன பண்ணுறாரு? எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி என்ன பண்ணுறாரு? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது தான் அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த ஜெபத்தை என்ன பண்ணுறாரா? கர்த்தர் கேட்டு உடனே என்ன பண்ணுறாரு? பதில் கொடுக்குறாரு. உடனே என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லி என்ன பண்ணாரு? நீ போய் உடனே என்ன பண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உன் நாட்களோட
15 வருஷங்களை என்ன பண்ணுவேன், கூட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். முதல் வசனத்தில் என்ன பண்ணோம், நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, நீ மரித்து போவேன் அப்படின்னு என்ன பண்ண ஃபஸ்ட்டு கர்த்தருடைய வார்த்தை சொன்னார். திரும்ப என்ன பண்ண, எசேக்கியா வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது என்ன பண்ண, அந்த ஜெபத்தை கேட்டு பதில் என்ன பண்ண உடனே கிடச்சிது. அந்த பதிலுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் உண்மையாக உத்தமமாக அவர் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணுதான், பதில் கிடைக்குது. உடனே கிடச்சி என்ன பண்ணுறாரு, உன் நாட்களோட 15 வருடங்களை என்ன பண்ணுவேன், கூட்டுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை நம்ம சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம். சங்கீதம் 56:8 கூட, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரையும் உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்முடைய அலைச்சல்களை, நம்முடைய எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரா, அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜபத்தில் விடுகிற ஒவ்வொரு என்ன பண்ண, நம்முடைய கண்ணீர் எல்லாம் என்ன பண்ணுதா, அவர் துருத்தியில் வைத்து கணக்கு பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததான் வேதத்தில் இன்னொருத்தருடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்டார். எடுத்து ஒரு வாசிப்போம். அன்னாளின் ஜபத்தை என்ன பண்ணுறாரா, கர்த்தர் கேட்டார். எடுத்து ஒரு வாசிப்போம். 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்னாள் வந்து எப்படி இருக்காங்க, பிள்ளை இல்லாமல் மலடியாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை நோக்கி எனக்கு என்ன பண்ணுங்க, 11ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் கூட பாருங்க, அவர் என்ன பண்ண, ரொம்ப என்ன பண்ண, இப்போது இந்த சமூகத்தில் வந்து ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ தான் என்ன பண்ண, அவளுக்கு ரொம்ப மன கஷ்டம். அது யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரிய, அவங்க கணவனாகிய எல்கானாகிட்டையும் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை நோக்கி அவங்க மனம் கசந்து கண்ணீர் விட்டு என்ன பண்ணுறாங்க, அவருடைய சமூகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அழுது விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோட்டிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பொருத்தனையோடு என்ன பண்ணுறாங்க, ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணார், பதிலை கொடுத்தாங்க. அது எப்படி ஜெபித்தாங்களாம், கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரமாய் என்ன பண்ணுறாங்க, வாய் விட்டு கூட சொல்லலை, மனசுக்குள்ளவே சொல்லி அவங்கள உதடுகள் மாத்திரம் என்ன பண்ணுச்சா, அசைஞ்சுதான். ஏலி என்ன பண்ணுறாரு, இவள் என்ன பண்ணா, குடி போதையில் வந்து இவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏலி வந்து பார்த்துட்டு போகிறாரு. வெகு நேரம் என்ன பண்ணுறா, கர்த்தருடைய சமூகத்தில் மனம் விட்டு என்ன பண்ணுறாரா, கண்ணீர் விட்டு அழுதா. அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. நாமளும் எப்படி இருக்கணுமா, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாக என்ன பண்ணோம், நாமளும் இருக்கணும். அதுக்கு அடுத்தது 16ஆம் வசனத்தில் கூட பார்க்கிறோம், உம்முடைய அடியாளாய் பேலியாளின் மகளாகிய என்னாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க, அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு வேண்டுதலின் சத்தத்தை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் கேட்டு அவருடைய மன விருப்பத்தின்படியா என்ன பண்ணுறாரா, கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை என்ன பண்ணாரா, கொடுத்தாரு. 18ஆம் வசனத்துக்கு நாம் வாசிக்கிறோம், உம்முடைய அடியாளுக்கு வாசி, உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால்
அப்புறம் அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறா, கத்தரிடத்துல வந்து அவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தையே என்ன பண்ணாலாம் ஊற்றி விட்டா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணல, அந்த ஆலயத்தை விட்டு போகும்போது என்ன பண்ண, அவர் துக்கம் எல்லாம் மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அவள் துக்கமாகவே இருக்கலையாம். என்ன பண்ணார், ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணார், அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு என்ன பண்ணாரா, ஒரு பதிலை கொடுத்து அவளுக்கு எப்படி அவள் ஆண் பிள்ளை தான் வேணும் அப்படின்னு கேட்டாலோ அதன்படியே என்ன பண்ணாங்க, ஒரு ஆண் பிள்ளையே கர்த்தர் என்ன பண்ணாரா கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தது எலியாவினுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். எடுத்த ஒரு வாசிப்போம். யாக்கோபு 5:17. யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், வாசிங், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. என்ன பண்ணா, எலியா என்ன பண்ணுறாரா, கருத்தாய் என்ன பண்ணுறாரு, ஜெபிச்சாரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா கேட்டு பூமியின் மேல் என்ன பண்ண, மழை பெய்யாதபடிக்கு என்ன பண்ணாரா, எலியா ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யாக்கோபு 4:15 நம்ம பார்க்குறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணுமா, பிணியாளியை ரட்சிக்கும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணுமா, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணோம், பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:15. மனுஷரே, வாசிங், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எலியாவும் எப்படியா, நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி ஜெபிச்சாரா, விசுவாசத்தோடு கருத்தாய் என்ன பண்ணுறாரா, ஜெபிச்சாரு. இதே போல தான் 1 ராஜாக்கள் 17:1 கூட நம்ம வாசிக்கிறோம். எலியா அதே மாதிரி மறுபடியும் ஜெபிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுது, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலியாவே மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறாரு. 2 முறை ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறாரு. பூமியில் என்ன பண்ணுது, 3 வருஷமும் 6 மாதம் என்ன பண்ணுது, மழை இல்லாமல் இருக்குது. அது என்னாச்சு, மழை இல்லாததுனால பஞ்சகாலமாக இருந்தது. திரும்ப அவர் ஜெபிக்கிறாரு. என்ன பண்ணுச்சு, இந்த 1 வருடம் முழுவதுமாக என்ன பண்ணுச்சா, பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுறாரா, கர்த்தர் பதில் கொடுத்தார். ஏன்னா அவர் என்ன பண்ணார், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கருத்தாய் என்ன பண்ணுறாரு, கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணாரா, பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது யாபேசனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கார். எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 நாளாகமும் 4:10. 1 நாளாகமும் 4:10. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவங்க தாய் என்ன பண்ணுறாங்க, யாபேஸை பெற்றெடுக்கும் போது என்ன பண்ணுறாங்க, நான் உன்னை துக்கத்தோடு பெற்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, யாபேஸ் என்று சொல்லி பேரை வைக்கிறாங்க. ஆனால் யாபேஸ் எப்படி இருக்கிறான்னா, தன் சகோதரர் எல்லாரிலும் பார்க்கல என்ன பண்ணுறான், கனம் பெற்றவனாக இருக்கிறான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று என்ன பண்ணுறாங்க, பேர் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் யாபேஸ் கர்த்தரை நோக்கி சொல்கிறாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று என்ன பண்ணுறான், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை என்ன பண்ணாரா, கர்த்தர் அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் 4 காரியம் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான். முதலாவது, நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்கிறான். இரண்டாவது, உங்களது கரம் என்ன பண்ணட்டும், என்னோடு கூட இருக்கட்டும். என் எல்லையை என்ன பண்ணுங்க, பெரிதாக்குங்க. என்ன பண்ணுங்க, என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன பண்ணுங்க, அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி என்ன பண்ணான், கர்த்தருடைய சமூகத்தில் 4 காரியங்கள் என்ன பண்ணுறான், கர்த்தருக்கு நேராக என்ன பண்ணான் அவன் சொல்கிறான். அந்த காரியங்கள் எல்லாவற்றும் என்ன பண்ணுறான், கர்த்தர் கேட்டு அதற்கான பதிலை என்ன பண்ணுறாராம், கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு எசேக்கியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அன்னாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். யாபேசின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கடைசியாய் இயேசுபாவும் என்ன பண்ணாங்க, ஜெபிச்சாங்க. யாரை நோக்கி, பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை என்ன பண்ணாரா, பிதாவாகிய தேவன் அதை என்ன பண்ணார், நிறைவேற்றினார். எடுத்த ஒரு வாசிப்போம். லூக்கா 22:42. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெத்செமனேயில் என்ன பண்ணுறாரு, இயேசு போய் ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தில் என்ன பண்ணுறாரா, பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, ஒலிவ மலையில் போயிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறாரா, அவர் எப்படி ஜெபிக்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என்ன பண்ணுது, ஆக கடவுது என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக துக்கத்தோடு என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் என்ன பண்ணுச்சா, விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சித்தம் யாருக்கிட்ட இருக்கணுமா, கடவுள்கிட்ட தான் இருக்கணும். நம்முடைய சித்தம் என்ன பண்ணுங்கள், ஏசப்பா எங்களுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுங்கள், எங்களை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுவார், அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா, அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் நம்மளை என்ன பண்ணுவார், அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாமளும் என்ன பண்ண போகிறோம், இவர்களை போல நாமளும் என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ண போகிறாரு, கேட்கிறவராக இருக்கிறார். எப்படி அவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் இடத்துல முற்றிலுமாக என்ன பண்ண, என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அவருடைய கருத்தில் நம்ம கொடுக்கும் போது, கருத்தாய் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறாரா, இவர்களுடைய ஜெபத்தையும் கேட்ட தேவன் என்ன பண்ணார், என்ன பண்ண போகிறார், நம்மளுடைய ஜெபத்தை இந்த நாள் நாம் ஜெபிக்க போகிற நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ண போகிறாரா, கேட்க போகிறார். அப்படியே ஒரு சில நேரம் அப்படியே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி நான் பார்க்க போகிறோம். ஏசப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஏசப்பா, அப்பா ஜெபத்தில் ஆண்டவரே, அப்பா ஏசப்பா நீங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. அப்பா மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் பார்த்தோமே தகப்பனே. அப்பா ஏசப்பா அன்று ஆண்டவரே, அப்பா எலியாவின் ஜெபத்தை நீங்கள் கேட்டீர் ஆண்டவரே. அப்பா அன்னாளின் ஜெபத்தை நீங்கள் கேட்டீர் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா யாபேசின் ஜெபத்தையும் நீங்கள் கேட்டீர் தகப்பனே. அப்பா ஏசப்பா, அப்பா இவர்கள்
பிள்ளைகள் ஜெபத்தையும் நீங்கள் கேட்பீரானால் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் அது தகப்பனே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் கேளுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரே அப்பா எல்லாரும் கர்த்தரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்க போகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே அப்பா பதில் கொடுங்க ராஜா. அப்பா இந்த எத்தனையோ முறை நான் ஜெபித்திருப்போம் ஆண்டவரே அப்பா. பதில் கிடைத்திருக்கோம், பதில் கிடைக்காமலும் இருந்திருக்கோம் தகப்பனே. ஆனால் ஆண்டவரே அப்பா இப்போ நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அப்பா. விசுவாசத்தோடு கருத்தாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம்ப்பா அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே அப்பா. உபவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கர்த்தாவே அப்பா. நீ தாமே ஆண்டவரே அப்பா நீங்கள் பதில் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஏசையா பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமாப்பா நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீங்கள் பதில் தரப்போகிறே தகப்பனே அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. இசப்பாவும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த கடைசி வாரத்தில் கத்தாவ அப்பா ஓமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா அப்பா. இசப்பா ஆண்டவரப்பா புதிய வருடத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் தகப்பனே அப்பா. அதற்கான வாக்குத்தத்தத்தோடு அப்பா இசப்பா ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே அப்பா. நாங்கள் புது வருடத்தை கடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இசப்பாவும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல தகப்பனே அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியாக இருக்கிற நேரத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்.